الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد. ووب الباب إمام أحمد بن عبد الوهاب رحمه الله في كتاب التوحيد باب قول اللهم اغفر لي إن شئت. وفي الصحيح عن أبي هريرة رضي الله عنه قال لا يقل قال رسول الله صلى الله عليه وسلم لا يقل أحدكم اللهم اغفر لي إن شئت اللهم ارحمني إن شئت ليعزم المسألة فإن الله لا مكره له ولمسلم وليعظم الرغبة فإن الله لا يتعاظمه شيء أعطاه رواه البخاري ومسلم. இன்னித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என்றும் கிதாபு தௌஹீதுடைய பாடங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு, ஒரு மனிதன் இந்த வார்த்தையை சொல்வது அல்லாஹும்ம ஃபிர்லி இன் ஷித். அல்லாஹ், யா அல்லாஹ், நீ நாடினால் என்னை மன்னிப்பாயாக. இப்போ சஹீஹ் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லா யகுல் அஹதுக்கும் அல்லாஹும்ம ஃபிர்லி இன் ஷித். உங்களில் எவரும் இப்படி கூற வேண்டாம், அல்லாஹ், யா அல்லாஹ், நீ நாடினால் என்னை மன்னிப்பாயாக. அல்லாஹும்ம அர்ஹம்னி இன் ஷித், யா அல்லாஹ், நீ நாடினால் என் மீது கருணை புரிவாயாக என்று கேட்க வேண்டாம். லியாசிமில் மஸ்அலத, மாறாக மனிதன் கேட்கும் பொழுது அல்லாஹ்விடம் உறுதியாக அல்லாஹ்விடம் கேட்கட்டும், திடமாக அல்லாஹ்விடம் கேட்கட்டும். ஃபஇன்னல்லாஹ லா முக்ரிஹ லஹு, ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹு தஆலாவுக்கு எந்த ஒரு விஷயமும் என்ன நிர்பந்திக்க செய்யாது அல்லது சிரமத்தை ஏற்படுத்தாது நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில். இங்கு இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் நாம் துவா கேட்கக்கூடிய ஆதாபுகள் ஒன்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு காண்பித்து தந்தார்கள். அல்லாஹு தஆலாவிடம் துவா கேட்பதும் நாம் அல்லாஹ்விடம் முறையிடுவது என்பது இது ஒரு இபாதத். இது ஒரு இபாதத், மாறாக மிக தலையான ஒரு விஷயமாக இருக்கின்றது. இந்த துஆ, இந்த இபாதத்தை நாம் செய்யும் பொழுது, அல்லாஹ்விடம் நம்முடைய தேவைகளை முறையிடும் பொழுது அல்லாஹு தஆலாவிடம் நாம் உறுதியாக கேட்க வேண்டும். இதுல யா அல்லாஹ், நீ நாடினா செய், நீ நாடாவிட்டால் செய்யாத, நீ விரும்பினால் செய் என்ற இந்த விஷயங்கள் நாம் செய்யக்கூடாது. இது தௌஹீதுக்கு முரணான விஷயமாக இருக்கின்றது. இது தௌஹீதுக்கு முரணான விஷயமாக இருக்கின்றது. என்ன காரணம், இதனால என்ன ஆகும் என்று பார்க்கும் பொழுது, முதல் விஷயம், துஆ கேட்கும் பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய இயல்மையை வெளிப்படுத்த வேண்டும், தன்னுடைய இயலாமையை அவன் வெளிப்படுத்த வேண்டும். யா அல்லாஹ், நான் தேவையானவன், நீ தேவையற்றவன், எனக்கு உன்னுடைய அனைத்து விஷயங்களும் மிக அவசியமானது. நீ எனக்கு உதவி புரியாவிட்டால், நீ என்னை பாதுகாக்காவிட்டால், நீ என்னை மன்னிக்காவிட்டால் யார் மன்னிப்பாய் என்ற இந்த நிலை ஒரு மனிதன் அவனுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஆக பணிவு என்று சொல்லக்கூடிய விஷயமும் அதே போல அல்லாஹ்விடம் கேட்கும் பொழுது உள்ளத்தால் உறுதியும் கொள்ள வேண்டும். சிலருடைய துஆக்கள் எப்படி இருக்கும் என்றால், சரி கேட்டு பார்க்கலாம், கிடைச்சா சரி, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றால் எங்கு போவான் அந்த மனிதன்? அல்லாஹுடைய அவனுடைய ஆதரவு இல்லை என்றால், அவனுடைய உதவி இல்லை என்றால் அந்த மனிதன் வேறு எங்கு தேடுவான்? இங்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் சொல்வது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கின்றார்கள். இந்த புத்தகத்தில் பொதுவாக ஃபி ஸஹீஹ் என்று வரக்கூடிய வார்த்தைகள் அதிகமாக என்ன இருக்கும், புகாரி மற்றும் முஸ்லிமில் இடம்பெற்ற அந்த ஹதீஸாக இருக்கின்றது. இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு யா அல்லாஹ், நீ நாடினா மன்னிப்பாயாக என்ற இந்த நாட்டத்தை துஆ கேட்கும் பொழுது நாம் கொள்ளக்கூடாது. அதனால்தான் எல்லா விதமான துஆக்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த எல்லா விதமான துஆக்களிலும் நம்ம உறுதியாக கேட்கக்கூடிய வார்த்தைகள் தான் இருக்குமே தவிர எப்பொழுதுமே நீ நாடினால் செய் என்று எங்குமே இருக்காது. நீ நாடினால் செய் என்ற விஷயங்கள் இருக்காது. அதனால தான் ஒரு நோயாளியை சந்திக்கும் பொழுது அவருக்கு ஆறுதல் வார்த்தையை சொல்வது என்ன, லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ். இது என்ன கிடையாது, ஷேக் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்ன விஷயத்தில் இது துஆ கிடையாது, அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆறுதலான வார்த்தைகள் தான். ஏனென்றால் துஆவில் எப்பொழுதுமே என்ன,
நீ நாடினால், அல்லாஹ் நாடினால் என்ற வார்த்தைகளே வராது. லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ் என்ற இந்த இன்ஷா அல்லாவே என்ன வராது, துஆவில் வராது. இது என்ன, ஒரு அந்த மனிதனுக்கு ஆறுதல் கூறிய வண்ணமாக சொல்லக்கூடிய விஷயம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹு தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான், உங்களை சுத்தப்படுத்துவான், கவலை கொள்ள தேவையில்லை, சிரமம் கொள்ள தேவையில்லை என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கின்றது. அதனால்தான் நோயாளியை சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு நம்ம துஆ செய்ய வேண்டும். அஸ்அலுல்லாஹ் அதீம் அப்பல் அஷல் கரீமை யஷ்ஃபியக் ரப்பன்னா சதஹிபில் பாஸ் யஷ்ஃபி அன்த ஷாஃபி, அல்லது அல்லாஹும்ம ஷ்ஃபி ஃபுலான் என்று பெயரை சொல்லி, யா அல்லாஹ் இன்னாருக்கு நீ குணச்சையும் நிவாரணத்தை கொடுப்பாயாக என்று நாம் உறுதியாக கேட்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதே போல அல்லாஹு தஆலா மன்னிக்காவிட்டால் யார் மன்னிப்பார்? அல்லாஹு தஆலா நம் மீது கருணை செய்யாவிட்டால் வேறு யாரிடம் நாம் கருணையை தேடுவோம்? எங்கு நமக்கு அடைக்கலம் தேடக்கூடிய இடம் இருக்கின்றது என்றால் கிடையாது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமக்கு காட்டி தந்த ஒரு ஆதாபுகளில் ஒன்று, நாம் அல்லாஹ்விடம் நம்முடைய தேவைகளை முறையிடும் பொழுது உறுதியாக நாம முறையிட வேண்டும். எப்படி நாம பொதுவாக ஒரு சிறு புரிவதற்காக நாம எடுத்துக்காட்டு, புரிவதற்காக சிறு குழந்தை தன்னுடைய தாய் தந்தைகளிடம் அடைவதற்காக, ஒரு விஷயத்தை அடைவதற்காக பிடிவாதமான முறையிலும் மிகவும் எனக்கு கொடுத்தே தீர வேண்டும் என்ற விஷயம் இருக்கின்றது. வலில்லாஹில் மஸலுல் அலா, அல்லாஹு தஆலாவுக்கு மிக உயர்ந்த அந்தஸ்தும் உயர்ந்த எடுத்துக்காட்டு. ஒரு மனிதன் தன்னுடைய ரப்பிடம் கேட்கும் பொழுது அந்த கேட்கக்கூடிய விஷயத்தில் பணிவும் அவனுடைய இயலாமையும் அவனுடைய தேவையும் அவன் முறையிட வேண்டும். அல்லாஹு தஆலாவுக்கு எந்த ஒரு விஷயம் என்ன சிரமம் அல்லது நிர்பந்திக்கக்கூடிய விஷயம் இல்லை நம்முடைய துஆக்களை அங்கீகரிப்பதில். யாரும் அல்லாஹு தஆலாவை என்ன செய்வது கிடையாது, நிர்பந்திப்பதோ அல்லது இந்த விஷயங்கள் செய்ய முடியாத நிலை ஆக்கக்கூடியவரும் இன்று கிடையவே கிடையாது. இதனால்தான் உலமாக்கள் குறிப்பாக இந்த விஷயத்தில் தெரியப்படுத்தும் பொழுது, இப்படி சொல்வதனால் என்ன பிரச்சனை? ஒருவர் அல்லாஹ் நீ நாடினால் நீ எனக்கு இப்படி செய்வீராக, மன்னிப்பீராக, என் மீது கருணை கொள்வீராக என்ற சொல்வதனால் என்ன பிரச்சனை, என்ன விளைவுகள் வரும்? ஷேக் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 3 மஹ்தூராத்தை இங்கு பதிவு செய்கின்றனர். ஒன்று, அன்னஹு யுஷ்இரு பி அன்னல்லாஹ லஹு முக்ரிஹுன் அலா ஷை. முதல் விஷயம், இந்த சொல்வதனால என்ன விளைவுகள் ஏற்படும் என்றால், அல்லது என்ன விஷயம் வரும் என்றால், அந்த மனிதன் அல்லாஹு தஆலாவுக்கு ஏதோ சில நிர்பந்திக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு, அல்லாஹு தஆலாவுக்கு ஏதோ ஒரு விஷயம் செய்ய முடியாத அந்த நிலை ஏற்படும் என்ற ஒரு எண்ணம் அந்த மனிதனுக்கு அவன் இந்த வார்த்தை சொல்வதனால வந்துவிடும் என்று ஷேக் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் கூறினார். வ அன்ன வராஅஹு மை யஸ்ததீஉ அன் யம்னஹு, அல்லாஹு தஆலாவுக்கு அப்பார், அல்லாஹ்வையும் மீறி ஏதோ ஒரு விஷயம் அவனை தடுக்கிறது போல இருக்கின்றது என்ற இந்த வார்த்தையினால முதல் பிரச்சனை ஏற்படும். அதனால அல்லாஹு தஆலாவுக்கு எந்த ஒரு விஷயம் என்ன யாரும் அவனுக்கு நிர்பந்திக்குவதோ அல்லது அவன் மீது ஆற்றமைக்கக்கூடிய விஷயம் யாரும் இல்லை, எதுவும் இல்லை. இந்த விஷயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த வார்த்தை என்பது குறிப்பாக இது பெரிய ஒரு வார்த்தை. இன் ஷிஅத, நீ நாடினா என்று சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹு தஆலாவுடைய விஷயத்தில் மிக பெரிதாக, ஹாதா அம்ருன் அதீமுன் அலல்லாஹ், இப்படி சொல்வது என்பதே என்ன, இது பெரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது அல்லாஹு தஆலாவிடம். ஃபகத் லா யுஷாவி லிகௌனிஹி அதீமன் இன்தஹு வ நதீருன் இன் ஷிஅத கஅன்னஹு யரா. இந்த செய்யக்கூடிய இந்த செயல், அல்லது உன்னுடைய பாவ மன்னிப்பதோ, உன் மீது கருணை புரிவதோ, உன்னுடைய துஆக்களை அங்கீகரித்து உனக்கு நீ கேட்ட விஷயங்களை கொடுப்பது என்பது இது அல்லாஹ்வுக்கு கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம் என்ற ஒரு நிலை அந்த வார்த்தையினால உணரக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ என்னுடைய தேவை ஒரு விஷயம் இருக்கும் பொழுது இது அல்லாஹு தஆலாவால் இது பெரிய விஷயம், அல்லாஹு தஆலாவால் முடியாது என்ற ஒரு நிலை அதனால் வரக்கூடியதாக இருக்கும் என்றும் தெரியப்படுத்துகின்றார்கள். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லும் பொழுது, வல் யுஅஸிம் மர்ரக்பா, நீ உன்னுடைய தேவையை முறையிடும் பொழுது உன்னுடைய அந்த ஆதரவு அல்லது அல்லாஹு தஆலாவிடம் வைக்கக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் கொடுப்பான் என்ற அந்த நம்பிக்கை நீ மிகவும் இடமாக ஆக்கிக் கொள்வாயாக. ஃபஇன்னல்லாஹ லா யதஆதமுஹு ஷைஉன் ஆதாஹு, அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்று நாடினான் என்றால் அது அவன் குன் என்ற ஒரு வார்த்தை, ஆகு என்ற வார்த்தையிலே அவன் அதை முடித்து விடுவான். அவனுக்கு எந்த ஒரு விஷயம் என்ன
அவனை விட அவனை மிஞ்சக்கூடியதாக இருக்காது. மூன்றாவது விஷயம் பார்க்கும் பொழுது மூன்றாவது இந்த விளைவுகள் என்ன ஏற்படும் என்றால், இந்த வார்த்தை சொல்வதனால் அந்த மனிதன் அல்லாஹு தாலாவுடைய விஷயத்தின் தேவையற்றவனாக ஆகின்றான். நீ நாடினா செய், இல்லை என்றால் என்ன, இல்லை என்றால் சரி வேற ஏதாவது. அப்போ அல்லாஹு தாலாவை தவிர நமக்கு வேறு யாராவது பாதுகாவலன் இருக்கின்றானா? அல்லாஹு தாலாவை தவிர்த்து நாம ஏதாவது வேறு விஷயத்தில் நம்மளுடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்து கொள்ள முடியுமா என்றால் கிடையாது. இந்த மூன்று விஷயங்களும் புரியுதா? இந்த ஒன்று, அல்லாஹுக்கு ஏதோ ஒரு நிர்பந்திக்கக்கூடிய ஒரு விஷயம், அல்லது இந்த விஷயம் ரொம்ப கொஞ்சம் சிரமமான ஒரு காரியம் அல்லாஹுக்கு. மூன்றாவது, அல்லது அந்த மனிதன் என்ன அல்லாஹு தாலாவுடைய என்ன தேவையற்றவனாக உணர்கின்றான். நீ செய்யலன்னா சரி, வேற எங்கேயாவது ஒரு விஷயத்தை தேடுவக்கூடிய அந்த மனிதன், அந்த வார்த்தையில் இந்த அனைத்து விளைவுகளும் ஏற்படுகின்றது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தில் தடுத்திருக்கின்றார்கள். யோசிச்சு பாருங்க, சுப்ஹானல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌஹீதை நிலைநாட்டக்கூடிய விஷயத்திலும் அல்லாஹு தஆலாவுடைய தன்மைகளிலும் அவனுடைய ஆற்றல்களில் எந்த ஒரு சிறிய ஒரு கலங்கத்தை ஏற்படக்கூடிய எந்த ஒரு வார்த்தையாக இருக்கட்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை உடனடியாக என்ன செய்தார்கள்? அந்த விஷயத்தை கொண்டு கண்டித்திருக்கிறார்கள், நினைவுபடுத்தியிருக்கின்றார்கள். அது இப்படியே என்ன விட்டுவிடவில்லை. தௌஹீதுடைய விஷயங்கள் என்று பார்க்கும்பொழுது இதெல்லாம் அல்லாஹ்வுடைய உரிமை. அல்லாஹு தஆலாவிடம் கேட்கக்கூடிய துஆவில் நாம் உறுதியாக கேட்க வேண்டும். அதே போல உள்ளத்தின் அச்சத்தால் உள்ளத்தின் அல்லாஹு தஆலாவின் பக்கம் நாம மீண்டு நாம் என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். சிலருடைய துஆவும் எப்படி இருக்கும் என்றால் அலட்சியமான ஒரு நிலை இருக்கும். கை உயர்த்தப்பட்டிருக்கும், ஆனால் அவருடைய உள்ளங்கள் உயர்த்தப்பட்டிருக்காது. அல்லாஹுடைய தரப்பில் அவன் கேட்கும் பொழுது இங்கு அங்கு என்று பார்த்து கொண்டும் பதிலை சொல்லிக் கொண்டும் சலாமுக்கு பதிலை சொல்லிக் கொண்டும் நாம் பார்க்கின்றோம். கையை உயர்த்தி கொண்டே துவா செய்து கொண்டிருப்பார். யாராவது ஒருத்தர் சலாம் சொல்றாரு அல்ல பார்த்தாருன்னா இங்கு துவா தன்னுடைய முறையீட்டை கேட்டுக்கொண்டு இருக்கும் அதே நேரத்தில் அவர் வலையும் சலாம் என்று சொல்லிட்டு தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்ய, அல்லது இங்கு அங்கு என்று பார்க்கின்றார். அல்லாஹு தஆலா இந்த எந்த உள்ளம் ஒரு அலட்சியமாகவோ அல்லது பொழுதுபோக்கான ஒரு நிலையில் கேட்கக்கூடிய துஆக்களுடைய அந்த உள்ளத்திலுடைய துஆ ஏற்றுக்கொள்வது கிடையாது. இன்னல்லாஹ லா யக்பலுல் துஆ மின் கல்பின் காஃபில் அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இங்கு அல்லாஹு தஆலாவுடைய கேட்கக்கூடிய மனிதன் அவனுடைய உள்ளம், அவனுடைய இதயம் உறுதி இல்லாமல் கேட்கின்றான் என்றால் அல்லாஹு தஆலா அதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால்தான் கிட்டத்தட்ட ஒரு 9 நிபந்தனைகளை துஆக்கள் நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் அதனுடைய சில நிபந்தனைகளையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த ஹதீஸில் அல்லது இந்த அமர்வில் நாம் பார்த்த விஷயம் கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, இது அல்லாஹுடைய உரிமை. அவன்தான் மன்னிக்க கூடியவன், அவன்தான் அல் கஃபார், அவன்தான் அர் ரஹ்மான் அர் ரஹீம். இந்த உரிமை அவனுக்கு மட்டுமே நாம் சமர்ப்பிக்க வேண்டும். அந்த விஷயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? உறுதியாக நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ் தான் இந்த விஷயத்தை செய்யக்கூடியவன், இவனை தவிர வேறு யாரும் இந்த விஷயத்தை செய்ய முடியாது. இவனுக்கு இந்த விஷயம் மிக இலகுவானது. அல்லாஹ்வுக்கு அனைத்து விஷயம் எவ்வளவு பெரிய ஒரு விஷயமாக இருக்கட்டும் இலகுவானதாக இருக்கின்றது. ஆக இந்த விஷயத்தை நாம் நினைவு கொண்டு தௌஹீதுடைய விஷயங்கள்ல நாம முயற்சி செய்ய வேண்டும் என்ற ஹதீஸ் முஸ்லிம் புகாரில் வரக்கூடிய ஹதீஸில் அல்லாஹு தஆலா மறுமை நாளில் அடியானை அழைப்பான். முஃமினை அழைத்து மிக நெருக்கமாக அவனை வைத்துக்கணும். மிக நெருக்கமாக அவனுக்கும் எவ்வளவு என்றால் அவனுக்கும் அந்த அடியானுக்கும் இடையே என்ன மக்கள் பார்க்காத அளவுக்கு ஒரு திரையை அல்லாஹ் அமைத்து அந்த அடியானிடம் முஃமினிடம் கேட்பான், எனக்கு மாறு செய்தாயா, இந்த பாவங்களை நீ செய்தாரே என்று கேட்பார்கள். அல்லாஹ் தஆலா கேட்பான், இந்த உலகத்துல நீ இந்த பாவங்களை செய்தே ஏதாவது ஒரு காரணம் இருக்கா, ஏதாவது எக்ஸ்கியூஸ் உன்னிடம் இருக்கின்றதா என்று அல்லாஹ் தஆலா கேட்கும் பொழுது அந்த அடியான், யா அல்லாஹ் எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் இல்லை, எந்த ஒரு காரணம் இல்லை, நானாக தான் இந்த விஷயத்தை செய்தேன் என்று சொல்லுவான். அந்த நேரத்தில் அந்த மனிதன் உணர்வான், இன்று எனக்கு அழிவு நிச்சயம் என்று உணர்வான். அல்லாஹு தஆலா அந்த அடியானிடம் கூறுவான், ஸகத் ஸதர்துஹா அலைக ஃபித் துன்யா வ அன அக்ஃபிருஹா லகல் யௌம். உலகத்தில் இருக்கும் பொழுது உன்னுடைய பாவத்தை மக்களுக்கு மத்தியில பிரகடனப்படுத்தாமல் அதை நான் மறைத்தேன். இன்று நான் உன்னை மன்னிக்கின்றேன், நீ சொர்க்கத்தில் செல்வாயாக என்று அல்லாஹ் தஆலா அவனை மன்னித்து சொர்க்கத்தில் அனுப்பக்கூடியவனாக இருக்கின்றான்.
இப்படி அல்லாஹுடைய மன்னிப்பு சம்பந்தப்பட்ட அஹதீஸுல் குதுசியில் பார்க்கும் பொழுது எவ்வளவு அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களை மன்னிக்கக்கூடிய விஷயத்தில் விரும்புகின்றான், நேசிக்கின்றான். எதுவரை என்றால் முஸ்லிமில் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸுல் குதுசியில் அல்லாஹு தஆலா அடியானை அழைத்து அந்த நேரத்தில் அந்த அடியானுடைய சில பாவங்களை மறைக்குமாறு வானவர்களுக்கு கூறுவான். பிறகு அந்த அடியானிடம் கேட்பான், அடியானே இந்த பாவங்களை செய்தாயே, என்னுடைய அடியார்கள் என்னுடைய வானவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை அதிகப்படுத்தினார்களா, ஏதாவது அதிகமாக எழுதி விட்டார்களா, உன் மீது அநியாயம் செய்து விட்டார்களா என்று கேட்பான். அதற்கு அந்த அடியான் கூறுவான், யா அல்லாஹ், இல்லை, எல்லாமே எழுதப்பட்டது, எதுவுமே அதிகப்படுத்தப்பட்டது கிடையாது. ஏதாவது காரணம் இருக்கா உனக்கு இந்த விஷயத்திலிருந்து சொல்வதற்காக? அந்த அடியான் கூறுவான், இல்லை அல்லாஹ், எந்த ஒரு காரணமும் இல்லை, எந்த ஒரு நான் அந்த எக்ஸ்கியூஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்னிடம் இல்லை. அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா வானவர்களுக்கு கூறுவான், இவனுடைய எல்லா பாவங்களையும் நன்மையாக மாற்றுங்க, எல்லா பாவங்களையும் நன்மையாக நீங்க மாற்றுங்க என்று சொல்லும் பொழுது அந்த அடியான் பேராசை, ஒரு மனிதன் என்பவன் பேராசை உள்ளவனாக இருப்பான். அல்லாஹு தாலாவிடம் சில பாவங்கள் மறைக்கப்பட்ட அந்த பாவங்களை நினைவுபடுத்தி, யா அல்லாஹ், இந்த பாவம் எழுதப்படல, யா அல்லாஹ், இந்த பாவம் இங்கு சொல்லப்படல, யா அல்லாஹ், இதை சொல்லப்படல என்ற பாவங்கள் மறைக்கப்பட்ட, அவனை சோதிப்பதற்காக மறைக்கப்பட்ட சில பாவங்களை எல்லாம் இவன் நினைவு கூறி என்ன செய்வான், யா அல்லாஹ், இதுவும் என்ன செஞ்சிருக்கேன், யா அல்லாஹ், இதுவும் நான் செய்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை, அல்லாஹு தஆலா அங்கு புன்னகைப்பான். அந்த இவருடைய நிலையை பார்த்து அல்லாஹ் சிரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹு தஆலாவுக்கு எல்லா விதமான, அல்லாஹு தஆலா பரிசுத்தமானவனாக இருக்கின்றான், மற்ற எல்லா விதமான உவமையும் எடுத்துக்காட்டில் இருந்து. அப்போ இங்கு அல்லாஹு தஆலா மன்னிக்கக்கூடிய விஷயத்தில் விரும்புவதும், அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு கருணை செய்யக்கூடிய விஷயத்தில் விரும்புகின்றான். அவனுக்கு எந்த ஒரு விஷயம் சிரமம் கிடையாது, அவனுக்கு இந்த விஷயம் மிக இலகுவானதும், அதே போல அவனை யாரும் நிர்பந்திப்பது அல்லது அவன் மேல் யாரும் ஆற்றல் மிக்க யாரும் கிடையாது என்ற விஷயத்தை உணர்ந்து கொண்டு நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடம் நாம் கேட்கும் பொழுது உறுதியுடன் கேட்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் இஹ்லாஸான முறையில் நம்முடைய எவ்வளவு துடிப்பு கொண்டு நாம் கேட்போமோ கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா அந்த துஆவை அங்கீகரிக்கின்றான், நம்முடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடியவராக இருக்கின்றான். ஆக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஹீதுடைய விஷயங்கள், சிறிய சிறிய விஷயங்களிலும் நாம் கவனமாக இருந்து அந்த வார்த்தைகளையும் அந்த விஷயங்களையும் நாம மிக துல்லியமாக கவனமாக செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. ஹயாத் இருக்கும் வரை தௌஹீதை அல்லாஹ் நம்மை நிலையாக வைப்பானாக. நமக்கு மௌத் என்று அல்லாஹ் நிர்ணயிக்கக்கூடிய அந்த நாளில் தௌஹீதிலே அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் வர்ணிக்க செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.